இன்று தூர்வாஷ்டமி, மன அமைதி தரும் அருகம்புல் வழிபாடு. இன்று ஞாயிற்றுக்கிழமை தூர்வாஷ்டமி தினமாகும். அருகம்புல்லை தூர்வை என்பார்கள். அதை இன்று லட்சுமி சொரூபமாக பாவித்து வணங்க வேண்டும் என்று வேதம் உபதேசிக்கிறது. தூர்வையை ஆராதிக்கும் தினமாக இன்றைய தினம் கருதப்படுகிறது. ஆவணி மாதத்தில் வரும் சுக்லபட்ச அஷ்டமியை துர்வாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. தூர்வாஷ்டமி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். குறிப்பாக பெண்கள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும். இது பெண்களுக்கென்றே விதிக்கப்பட்ட ஓர் உன்னதமான விரதம் என்றும் சொல்லலாம். அருகம்புல் என்பதன் மற்றொரு பெயர் தூர்வா என்பதாகும். விநாயகர் பூஜையில் இது முக்கியமான ஒன்றாகும். தூர்வா 3 கத்திகளை கொண்டது போல இருக்கும். இது முதன்மை கடவுளான சிவன், சக்தி, விநாயகர் ஆகிய மூவரையும் குறிப்பதாகும். நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவித்தும் ஆற்றலை கொடுக்கும் தன்மையும் கொண்டது. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு பிறகு வரும் அஷ்டமி தூர்வாஷ்டமி ஆகும். தூர்வாவுக்கு அளிக்கப்படும் வழிபாடு தனித்துவமுடையதாகும். இதன் மூலம் ஒருவரது வாழ்வில் செழிப்பும் மன அமைதி என அனைத்தும் கிடைக்கும். வங்காளத்தில் இது தூர்வாஷ்டமி ராடா பிரபலமாக குறிப்பிட்டு கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் கிழக்கு பகுதிகள் மற்றும் மேற்கு வங்கம் போன்ற இடங்களில் மகிழ்வுடனும் உற்சாகத்துடனும் தூர்வாஷ்டமி கொண்டாடப்படுகிறது. இந்த தூர்வாஷ்டமி விரதம் குறிப்பாக பெண்களால் கடைபிடிக்கப்படுகிறது. சூரிய உதயத்திற்கு முன்பாகவே பெண்கள் எழுந்து குளித்து முடித்து புதிய ஆடை அணிந்து சுத்தம் செய்த அருகம்புல்லை பூஜை அறையில் தட்டில் வைத்து சுவாமிக்கு மலர்களை தூவி ஸ்லோகம் சொல்லி வழிபடுவார்கள். சிவன் மற்றும் விநாயகரை வணங்கி வழிபடுவார்கள். இந்து மதத்தில் தூர்வா முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். மகாவிஷ்ணு கைகளிலிருந்து விழுந்த சில முடிகள் என சமுத்திர மந்தனுக்கு பிறகு தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுத்து செல்கையில் ஒரு சில துளிகள் தூர்வா புல் மீது விழுந்ததாகவும் நம்பப்படுகிறது. முழு மனதுடன் பூஜை செய்ய வரும் தடைகள் நீங்கி குழந்தை பாக்கியம் பெற்று வாழ்க்கையில் மன அமைதி உண்டாகி மகிழ்ச்சி பெருகும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. அனலாசூரன் என்கிற அரக்கன் பூமிக்கு வந்து முதலில் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சாப்பிட்ட பிறகு தேவலோகம் சென்றான். தேவர்கள் பயந்து மகாவிஷ்ணுவை தஞ்சமடைய விநாயகரால் மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும் என அவர் கூறவும் அவ்வாறே அவர்கள் செய்தார்கள். விநாயகப் பெருமான் அனலாசூரனை விட பிரம்மாண்ட வடிவெடுத்து அசுரனை பிடித்து விளங்கிவிட விநாயகரின் வயிறு வெப்பத்தால் நிறைந்தது. அந்த எரிச்சல் தேவர்கள் மற்றும் உலக உயிர்கள் அனைத்தின் வயிற்றிலும் எரிய ஆரம்பித்தது. விநாயகரின் உடல் குளிர்ச்சியடைந்தால்தான் அனைத்து உயிர்களும் சரியாகும் என தேவர்கள் உணர்ந்தனர். இந்திரன், சந்திரன் ஆகியோர் விநாயகரின் தலையில் அமிர்தத்தை விட்டபோதும் மகாவிஷ்ணு விநாயகரை தாமரை மலரால் அர்ச்சித்த போதும் பலனளிக்கவில்லை. இறுதியில் அங்கிருந்த 80,000 முனிவர்களும் ஒரு முடிவெடுத்தனர். ஒவ்வொரு முனிவரும் 21 தூர்வா புற்களை கொண்டு விநாயகரின் உடலை மூட ஆரம்பித்தனர். அதிசயமாக விநாயகரின் உடலில் உஷ்ணம் மெதுவாக தணிந்து இயல்பு நிலைக்கு வர அதே நேரத்தில் மற்ற உயிர்களின் வெப்ப உஷ்ணமும் சரியாகிவிட்டது. உடல் சூட்டை தணிக்கும் குணமுடையது அருகம்புல். விநாயகருக்கு எந்த மலர் கொண்டு அர்ச்சித்தாலும் கூடவே தூர்வா புல்லினால் அர்ச்சனை செய்தால்தான் அது முழுமையடையும். அத்தகைய பெருமைகளை கொண்ட தூர்வா புல்லுக்கு தூர்வாஷ்டமி தினத்தன்று பூஜை செய்து மனதார வழிபடுவது நல்ல பலன்களையும் அமைதியையும் அளிக்கும்.